திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 169வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இல்லை, நேற்று வரைக்கும் இந்த உடம்ப சிவசக்தி நிகேதனம் அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை சொல்லி இந்த உடலுடைய மேன்மையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக தோணுது. இதில் தேகம் சிவாலயம் புரோக்த சித்திதம். இந்த தேகத்தை வச்சு தான் நீ சித்திகளை பெற வேண்டும். சித்திகள்னால் முக்தி. ஒருவன் எல்லாருக்கும் பக்தி இருக்குது. 1% அறியாமையில் பேசுகிறான், அவனை விட்டு தள்ளுங்க. பாக்கி 99% பக்தி இருக்குது. இப்போ அவன் முக்தனாகணும், சித்தனாகணும். பக்தி இருக்குது. சித்தன்னா யோகத்தில் இருந்தால் சித்தன், ஞானம் இருந்தால் முக்தன். அவ்வளோதான். நம்ம இப்போ தான் பார்த்துட்டோம். எப்போ ஒருத்தவன் சாமானியன் குருவாகிறான், சித்தனாகிறான், முக்தனாகிறான், ஞானியாகிறான், யோகியாகிறான், சொரூபமாகறான்னு பார்த்துட்டோம். நம்ம பார்த்தோமா இல்லையா? பிரம்ம ஞானத்தினால சர்வகி நிலைக்கு வரும்போது அவன் குருவாகிறான். இது எல்லாரும் அஞ்சு தத்துவத்தையும் உள்ளடக்கியவனும் குரு. பிரம்மம் மேலேருந்து கீழே இறங்கணும்னு சொன்னால், இல்லை கீழேருந்து மேலே ஏறணும்னு சொன்னால், இந்த 5 தத்துவங்களை அது சரியாக பயன்படுத்தி சொல்லுது. நேராக மேலே பிரம்மம், அதுக்கு கீழே பிரம்மம் 1வது இடம்னு சொன்னால், ஆதின்னு சொன்னால் அதுக்கு கீழே முதல் ரவுண்டில் இருக்கிறவங்க ரிஷிகள். அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் சித்தர்கள். அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் யோகிகள். அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் ஞானிகள். அதுக்கு கீழே இருக்கிறவர்கள் குருமார்கள். புரியுதா? சர்வஜனானா குருவாயிடலாம். சர்வஜனா என்ன? பிரம்மத்தை பற்றிய அறிவு, தன்னை பற்றிய அறிவு, ஜெகத்தை பற்றிய அறிவு, 3 அறிவும் தெளிவாக இருந்துச்சு, குழப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் குருவாகலாம். பிரம்ம யஜ்ஞத்தில் அவங்க ஈடுபடலாம். இப்போ நீங்கள் ஈடுபடுறீங்க, இந்த அறிவில் தான் ஈடுபடுறீங்க. ஒன்று. அப்போ அடுத்தது என்னது? குருவுக்கு அப்புறம் முக்தன் சொல்லலாம். சர்வகி நிலைக்கு வந்தாலே ஜீவன் முக்தன் ஆகிடுவான். அதுக்கு மேலே ஞானம் வருது, ஞானி. ஞானம் வந்து யோகத்தில் கொண்டு போய் விடுறோம், யோகி. யோகம் வந்து சித்தியை கொடுக்கும், சித்தன். சித்தி வந்து பேரறிவோட வாழ்க்கையை நடத்துவான். ரிஷிகள் பேச மாட்டான். ரிஷிகளாக மௌனமாக பிரம்மஸ்வரூபமாக கண்ணில் தென்படாமல் இருப்பான். அடுத்தது ஸ்வரூபம். 5மே பிரம்மஸ்வரூபம், டைரக்டு பிரம்மஸ்வரூபம்னு சில பாஷ்ய கருத்தாரெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 5 பேருமே டைரக்டு இறைவனுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க. அவங்க காரியத்தை சித்தி பண்ணாலும், பிராரப்தம் முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் இயக்கம் ஃபுல்லாக இறைவனுடைய இயக்கமாக இருக்கும். அதனால் இறைவன் பரோபகார்த்தத்தில் அவங்கள ஈடுபடுத்துவார். இப்போ அது உதாரணம், அந்த ரமணர் வந்து நான் மேலே இருக்கேன்னார். அது பரம்பொருள் ஒத்துக்கலை. மேலே இருந்தால் யாருக்கு என்ன பலன்? ஆனால் நிற்கி மேலே விருப்பாட்சி வகையிலே மேலேயே இருக்கிறேன்னார். மேலே திருவண்ணாமலை மலை மேலேயே இருக்கிறேன்னார். ஒத்துக்கலை. பரம்பொருள் அவங்க அம்மாவுடைய ஏதோ ஒரு சீனை போட்டு ட்ராமாவை போட்டு
கீழே இறக்கி விட்டார். கீழே இறங்கினார், திரும்ப மேலே ஏறலை, கீழே முடிச்சுக்கினார். அது மாதிரி இந்த நிலைகளை எல்லாம் ஒரு சாமானியன் கடந்து வர முடியுங்கிறத உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய லைஃப்லாம் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போது இந்த உடம்பை, ஜடம்னு சொல்லக்கூடிய உடம்பை சித்தர்கள்லாம் கண்டபடி திட்டுவாங்க இந்த உடம்பை. ஏன்னா தோஷ தரிசனம்னு அதுக்கு பேர். தோஷ தரிசனம்னா உடம்புல உள்ள நல்லதை பார்க்காம எல்லாமே குற்றம் தான் அப்படின்னு வாதாடுறது. இவ்வளோ கெட்டதை போய் எல்லாமே மாறிடும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு 10 வருஷத்தில் முகம் மாறிடும், எண்ணம் மாறிடும், சிந்தனை மாறிடும், செயல் மாறிடும், ஆளே மாறிடுவாங்க. நீங்கள் வசீகரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரொம்ப டாப் ஆக்டர், ஆக்ட்ரஸ் 2 பேரையும் பாருங்கள், 10 ஆண்டுகள் கழித்து ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க. அப்போ மாறுவது யாக்கை நிலையாதுன்னு சொல்கிறது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். ஆனால் அந்த மித்தான பொருளை வச்சு தான் சத்தை அடைய முடியுங்கிறத உறுதிப்படுத்துறதுனால இந்த தேகம் சிவாலயம், சிவ ஆலயம், அதில் ஜீவன் சிவலிங்கம். இதுலேருந்து தான் திருமூலர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு, எடுத்திருக்காரு. கேட்டால் ஆகமம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாம் இங்கேருந்து ஒரிஜினல் இங்கே இருக்குது. காப்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உபநிஷத்தில் இருக்குது. உபநிஷத்து வரைக்கும் யாரும் வராததுனால இப்போ ஒரு குரு இருக்காங்க, எந்த குருவாக இருந்தாலும் உபநிஷத்து தொடாமல் பேச முடியாது. நல்ல சத்குருவாக இருந்தால் சத் விசாரம் பண்ணுறவங்க பிரம்மஸ்வரூபத்தை பேசாமல், உபநிஷத்தை பேசாமல் அவங்க வேறு எந்த கருத்தையும் அவங்க வெளிப்படுத்தவே முடியாது. அது போட்டோம். அது சிஷ்யர்கள் அஞ்ஞானத்தினால பாதி அறிவில், கொஞ்சம் அறிவில் அல்ப ஸ்நேகம் பிராண சங்கட்டம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அல்ப புத்தி தர்ப்பவாலைன்னு சொல்லுவாங்க. அல்பமாக புத்தி கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப ஆடுவாங்க. அது மாதிரி அல்ப புத்தியாக இருந்தால் அது என்ன பண்ணணும், இது உயிருக்கே ஆபத்து. அது பிராண சங்கட்டம்னு சொல்லுவாங்க. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு, பூரணமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் சில சூக்ஷ்மங்களை பேசுகிறேன். நீ சாதாரண விஷயம்னா சம்சாரி எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துன்னு போடுவான். ரகசியங்களை பேசும்போது, விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மறுத்தாங்கன்னா நீ ஆளே அவுட் ஆகிடுவேன். அந்தளவுக்கு போய்டுவாங்க. அது வேண்டாம். அறியாமையில் அறகுறையில் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இங்கே பேச முடியாது. பிரமாணம் கேட்போம், பதில் சொல்லி ஆகணும். நான் அடியனே இப்போ வடிவமைச்சா கூட கம்போஸ் தான் பண்ணுறேனே தவிர, கம்போசிங் தான் நான் பண்ணுறேனே தவிர, எல்லாம் வேதத்தில் இருக்குது, மந்திரங்களாக இருக்குது, தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு வடிவத்தில் கொண்டு வரேன். அது மறுக்க முடியாது. மந்திரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது. அனுமானம்னு சொல்லுவேன். மந்திரம் வந்த பிற்பாடு ஊர்ஜிதமாகிடும். அவ்வளோதான் விஷயம். அதுபோல் இந்த உடம்பை ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. தேகம் சிவாலயம், ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த தேகம் சிவாலயம் சித்திதம் சர்வதேகினாம். யாரெல்லாம் உடம்பு எடுத்திருக்காங்களோ எல்லாருக்கும் சித்தி தரக்கூடிய அது ஒரு பொருள். இதில் முக்கியமான 4 பீடங்கள் இருக்குது. சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்லலாம். ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் துரியங்கிற ஒரு அவஸ்தா மாதிரி வச்சுங்களேன். அந்த பீடத்தை லலிதா சாஸ்திராமத்தில் அம்பாவை 3 விதமாக 3 கூடம்னு சொல்லுவாங்க. காமக்கூடம் அப்படின்னு 3 கூடம் சொல்லுவாங்க. கூடங்கிறது அம்பாள், கூடஸ்தம் அப்படின்னு சொன்னால் சிவம்னு சொன்னேன், பரம்பொருள் அப்படின்னு சொல்லு. அதாவது மாயாவில் நிற்பவர், மாயாவில் அமர்ந்தவர். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல சத்வனிஷ்டை, ஞானனிஷ்டை, விவேகனிஷ்டை, வைராக்கிய நிஷ்டை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா அறியணும், புரியணும். அது நான் தத்துவமசியில் பேசுவேன். ஆனால் நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது உங்களுடைய இந்த நிதி விசாரத்தில், மனனத்தில் அதிகமாக சிந்திக்க வேண்டியது கிட்டத்தட்ட 75 to 95% சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான், இந்த 6 வார்த்தைகள் தான். சத்வனிஷ்டை, ஞானனிஷ்டை, விவேகனிஷ்டை, யோகனிஷ்டை, பிரம்மனிஷ்டை. 5 வார்த்தையா? வைராக்கியம். சத்வனிஷ்டை, ஞானனிஷ்டை, விவேகனிஷ்டை, வைராக்கியனிஷ்டை,
யோகனிஷ்ட பிரம்மனிஷ்ட இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த 2000 ஆடியோன்னு சொல்லியாச்சு. அது சர்வஜ்ய நிலையை முதல்ல தொடரணும்னு சொல்லியாச்சு. நிதானமாக விவேகமாக அமைதியாக சகிப்புத்தன்மையோட பொறுமையாக அதில் நீங்கள் கடந்து வரணும். இதுதான் வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். இதுதான் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கணும். ஏன்னா ஞானமும் தியானமும் வேலை செய்கிறது தெரியாது, வளர்வதும் தெரியாது, ஆனால் வளர்ந்து நிற்கும். முற்று கவனித்தா உங்களுடைய மேன்மை உங்களுக்கும் புரியும், மற்றவங்களுக்கும் புரியும். அந்த ஆறதான் நிதித்தியாசனம் பண்ண போகிறீங்க. இந்த கூடம் கூடஸ்தன் சொன்னது மாயாவி. இப்போ காரியத்துக்கு காரியம்னு சொல்லக்கூடிய ஸ்தூல உடம்புக்கும் சூக்ஷ்ம உடம்புக்கும் காரணமாக இருக்கிறது காரண உடம்பு. எது காரண உடம்பாக இருக்குது, சூக்ஷ்ம உடம்பாக இருக்குது, ஸ்தூல உடம்பாக ஒன்று தான். அந்த ஒன்று தான் பரம்பொருள். உத்தம அவஸ்தான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஹிந்தியை வச்சே உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். உத்தம அவஸ்தை ஃபஸ்ட் பர்சனாக உத்தம அவஸ்தான்னு சொல்லுவாங்க. உத்தம அவஸ்தானா என்னென்னா, நான் சொல்கிறேன்னா என்னிலிருந்து தான். நல்லா புரிஞ்சுங்க, இது நாள் வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்து, அரிய கருத்து. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருந்து தான் வெளிப்பட்டிருக்கே தவிர பிரபஞ்சத்துலேருந்து நாம் வெளிப்படலை. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆத்மா நமக்குள்ளே இருக்குல்ல, இதுலேருந்து தான் லோகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் இங்கேருந்து தான் வெளியில் போயிருக்கு. எல்லாம் இதுக்குள்ளே தான் வந்து ஒடுங்குது. இதுதான் சூக்ஷ்மம். நம்ம எல்லாம் வெளியிலேருந்து உள்ளே வரதான்னு நினைக்கிறோம், லயமாகிறதான் பார்க்குறோம். அது வந்து உற்பத்தியை நம்ம பார்க்கறதில்ல, அதனால் நமக்கு தெரியறதில்ல. உற்பத்தி இங்கேருந்து தான் ஆகிறதுங்கிறதுலாம் இப்போ இந்த மந்திரங்கள் நல்லா வலியுறுத்துது. ஏற்கனவே பேசியிருக்கேன். அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டத்தை தெரிஞ்சிக்க முடியாது, அண்டத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அண்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா பிண்டத்தை தெரிஞ்சுக்கோ. பிண்டம் சொல்லக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அறிஞ்சிக்கோ. இது உள்ளே இருந்து தான் எல்லாம் வெளியே வருதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. ஒன்று உள்ளே இருக்குது, அதுலேருந்து தான் எல்லாம் வெளியில் வருது, நிற்குது, அப்புறம் திரும்ப அதுக்குள்ளேயே ஒடுங்குது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அண்டத்துலேருந்து பிண்டம்னு சொல்லுவாங்க. நாம் வேதம் உபனிஷத்து பிண்டத்துலேருந்து அண்டம்னு சொல்லுது. இது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். சிந்திச்சுக்குங்க. சந்தேகம் வந்தால் அப்புறமா கேளுங்க, அடியன் பதில் சொல்கிறேன். இப்போது இந்த சத்து யார், சித்து யார்? சத்து ஆதாரமாக இருக்கிறது, எங்கும் இருக்கிறது சத்து, சிவம். சித்து யார்? சத்துனுடைய ஒரு பிம்பம் அல்லது மனசு அல்லது புத்தி அல்லது அகங்காரம் அல்லது நிழல் அல்லது ஏதாவது அதோடைய அதுலேருந்து தான். அது இல்லாமல் இது இல்லை. ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட் இல்லைன்னு சொன்னோம். உனக்கு கயிறு பாம்பு தெரியுதுன்னா கயிறு ஒன்று நீ இருக்கணும். அங்கே தான் பாம்பு தெரியும். பாம்பு தெரியறது அறியாமல், அது வேறு விஷயம். ஆனால் கயிறே இல்லை, ஏன் பாம்பு தெரியுது? கயிறு இருந்தால் தான் பாம்பு தான். அப்போ ஒரிஜினல் ஒன்று இருக்குது. ஆகாயத்தில் பலவிதமான ஓவிய டிராயிங் மாஸ்டர் இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை, ஆனால் படங்கள் நிறைய இருக்குது ஆகாயத்தில். அது போல் இந்த ஜகத்தில் நிறைய பொருட்கள் இருக்குது, வடிவங்கள் இருக்குது, நாமம் இருக்குது, ரூபம் இருக்குது, குணம் இருக்குது. ஆனால் அதுக்கான ஆதார பொருள் தெரியலை, தென்படலை. இல்லையா? இருக்குது, தெரியலை, தென்படலை. அதனால் சிவபரம்பொருள் தோன்றாத ஒரு பரம்பொருள். அது தோன்றுனா எப்படி இருக்குன்னு எல்லாரும் இமேஜினேஷன் பண்ணி தான் முருகப்பெருமானை வெளியில் கொண்டு வராங்க. தோன்றுனா சிவம், தோன்றுனா முருகன், தோன்றலைன்னா சிவம். இது ஒரு கருத்து. இருக்கட்டும், தத்துவார்த்த சிந்தனை தான் அது. இப்போது சிவஸ்ய ஜீவரூபஸ்ய ஸ்தானம் தத்தி பிரச்சக்ஷதே. சிவனுடைய ஜீவரூபம், சிவனுடைய நாமரூப குணம் அம்பாள் சித்தமாகவோ மனமாகவோ புத்தியாகவோ அகங்காரமாகவோ வெளிப்படுகிறாள். சிவஸ்ய அப்படியே சொல்லிடுச்சு, வெளிச்சமாக சொல்லி. சிவனுடைய ஜீவரூபஸ்ய ஜீவரூபமாக. சிவனுடைய முருகனையும் சொல்லலாம், அம்பாளையும் சொல்லலாம். முருகன் கான்செப்டில் இல்லை, அம்பாள் கான்செப்டில் இருக்காங்க. மாயாங்கிற தத்துவத்தில் இருக்காங்க, மனம்ங்கிற தத்துவத்தில் இருக்காங்க. மனம்தான் பிரபஞ்சம், தெரியுமா? மனம்தான் பிரபஞ்சம்.
எப்போ வருது? மனதுக்கு அப்புறம் தான் பஞ்சதன்மாத்திரா வருது. முதல்ல என்னது? முதல்ல அவ்யக்தம், மகத்து, புத்தி தத்துவம், மனம். புத்தி தத்துவத்தில் மனம் அதெல்லாம் வருது. அப்புறம் தானே அகங்காரம். அகங்காரத்தில் தான் தன்மாத்திரா வருது. இதான் வேதாந்த தத்துவபோதம். தத்துவபோதம் தெரிஞ்சால் தான் மொத்த வேதாந்தம் புரியும். தத்துவபோதம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தத்துவபோதம். இவருக்கு அப்புறம் தத்துவபோதம் பேசியிருக்கேனா? அப்படி தான் பேசியிருக்கேனா? கரெக்டாக தான் போயிருக்கோம். முதல்ல குரு வணக்கத்துக்கு சங்கரர் வந்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. எதுவுமே வரைமுறை அந்த மொத்த டிராஃப்ட்டுமே மொத்த ப்ளூ பிரிண்ட்டுமே முருகப்பெருமான் கொடுத்தது தான். ஒரு வேலை நிறுத்தினார், அதுலேயே முடிஞ்சு போச்சு. 6 வருஷம் சரவணம் ஃபுல்லாக அகண்ட பார்வையிலே முடிஞ்சு போச்சு. சர்வஜ்ஞ நிலையை தொட்டாங்கன்னா அறிவு இருந்தால் தொட்டிருப்பாங்க. அறிவு இருந்தால், சாமானிய அறிவு இருந்தாலே போதும். சர்வஜ்ஞ நிலை என்னையும் தெரியும், ஜகத்தையும் தெரியும், பிரம்மத்தையும் தெரியும், தைரியமாக சொல்ல முடியும். விசாரம் பண்ணுவாங்க. காது நேற்று சொல்கிற தத்துவநிஷ்டை அந்த 6 நிஷ்டைகளை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் தான் சொல்கிறார். 25 பேர் கூட வராங்க கிரிவலத்தில். ஒருத்தவங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. 2 பேர் சொன்னாங்க. ஒருத்தர் மெமரி பவர், நல்ல பவர்ஃபுல்லான மெமரி பவர். ஒருத்தர் விசாரத்தில் இருக்கார். ஒருத்தர் மெமரி பவரில் இருக்கார், ஒருத்தர் விசாரத்தில் இருக்கார். ஒருத்தர் ஹார்ட்டில் இருக்கார், ஒருத்தர் புத்தியில் இருக்கார். இதுதான் விஷயம். ஒருத்தர் மனதில் இருக்கார், ஒருத்தர் புத்தியில் இருக்கார். பாக்கி பேர்லாம் தெரியும். சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நான் சொல்லாமலா போயிடுவேன் அப்படின்னு போட்டோம். இதுதான் விழிப்பு நிலை, வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க விழிப்பு நிலை. ஒருத்தவங்க வேறுபாடுகள் ஏன் வருதுன்னா, விழிப்பு நிலை அந்த அளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அந்த அளவுக்கு பொண்ணில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எந்த சாக்கு நொண்டி சாக்கு சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அது கஷ்டத்துலேருந்து விடுபடணும், ஒரு நிலையை தொட்டுடணும். எத்தனையோ அதில் வரைமுறைகள் அழகாக சொல்லிக்கிட்டே வருது. அடுத்தடுத்த நிலைக்கு போகணுன்னா ஒன்றில் மார்க்கத்தில் பயணிக்கிறது தான் உத்தமம்னு சொன்னால், எதுக்கு ஜடத்தை பற்றி, அனாத்மாவை பற்றி நம்ம பேசணும்? ஆத்மா ஒண்டி தாங்க நாம் பார்க்க வேண்டிய பொருள், சிந்திக்க வேண்டிய பொருள், செயல்பட வேண்டிய பொருள். வேறு எந்த பொருளும் அனாத்மா தான். அதெல்லாம் ரெடினா நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க 50 வருஷமாக. கிட்டத்தட்ட 25 வருஷம் குறைஞ்சபட்சம் பண்ணிகிட்ருக்கீங்க. 20 வயசுலேருந்து 50 வயசை தொட்டிங்கன்னா 30 வருஷம் தொடர்ந்து ஒரே வேலையை தான் பண்ணிட்டுருக்கீங்க. இதனால் அது கெட்டு போகணும், ஒரு நாளும் கெட்டு போகாது. எதுவும் எதுனாலையும் கெட்டு போக. ஞானத்தில் சைடு எஃபெக்டே கிடையாது, எல்லாம் ப்ளஸ்ஸு தான். அதனால் சிவசிய சத்தினுடைய ஜீவரூப சித்தானது தத்தி பிரச்சக்ஷதே. சத்தின் சித் வடிவம் அதுவே. சத்தின் சித் வடிவம் அதுவே. எது? மூலாதாரத்தில் ஒரு பொருள் இருக்குது. எத்திர குண்டலினி நாம பராசக்தி. பேர் பராசக்தி. சுயம் ஜோதிகே அனந்த சக்தி. பராசக்தி குண்டலினிங்கிற பேரில் அந்த குண்டத்தில் இருக்க. அந்த குண்டம் ட்ரையாங்கலாக இருக்குதுன்னு சொல்லுது வடி. வட்டம் சொல்லலை, முக்கோணமாக சொன்னான். முக்கோணமாக இருக்கிறது, 3 கோணமாக இருக்குது. அதை தான் கூடம்னு சொல்கிறது. அம்பாள் கூடமாக இருக்காங்க, சுவாமி அக்னியாக இருக்காங்க. கூடஸ்தன்னு சொன்னோம் இல்லையா? கூடுன்னு சொன்னோம் இல்லையா? கூடு, உடம்பு வந்து கூடுன்னு சொன்னோம். யஸ்மாத் உற்பத்தே வாயு. இந்த குண்டத்திலேருந்து தான், அக்னி குண்டத்திலேருந்து தான் வாயு உற்பத்தி ஆகிறதே. வாயு தான் அக்னியாக மாறுது. நம்ம மேலே பார்த்து ஆதித்யா வாயு அக்னி சொன்னோம் இல்லையா? மேலே இருக்கக்கூடிய ஆதித்யன் அதுதான் பிரம்மன்னு வச்சுங்க புரியறதுக்காக. அது கீழே இறங்கும்போது வாயுவாக மாறி அக்னியாக மாறுது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய யாக குண்டத்தில் வாயுவாக இருந்தவ அக்னியாக மாறுறான். வாயுவாய் பிராணன் அக்னி. பிராணன் அக்னி வெவ்வேறானா இல்லை, ஒன்று. அது சுடர் விட்டு எரிஞ்சால் ஓங்காரம். இந்த உபநிஷத்தில் ஓங்காரத்தினுடைய சிறப்பு சொன்ன மாதிரி இது வரைக்கும் அடியன் கவனிக்கலை, பார்க்கலை. 108 உபநிஷத்தில் சொல்லாத விசேஷத்தை இந்த உபநிஷத்தில் ஓங்காரத்தினுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கு. இது நல்லா புரிஞ்சிச்சுன்னா இந்த ஒரு மந்திரமே உங்களுக்கு முக்தி தரும். அப்படிப்பட்ட மந்திரம் வருது, பின்னாடி வருது. சிறப்போ சிறப்பு. நேற்று கிரிவலம் வரும்போது, திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது உபதேசமே ஒன்றும் ஆகலை.
சுவாமிநாதன் வேறு கூட இல்லை, பிரசன்னா கூட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். அவர் நகரமாட்டார், இப்போ கூடவே இருப்பார். என்னென்னா ஜிஞ்ஞாசு ஜிக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது நான் சும்மா கம்முன்னு ஏதாவது மனநம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் கூட அவர் ஏதாவது ஒன்று கேட்பார். வெளியில் வந்துடுவேன். ஒன்றும் உபதேசம் ஆகலை, ஒரே ஒரு கருத்து தான் சொன்னேன், எப்போதும் போல யதார்த்தமாக இருங்கிறது தான் லைஃபே. அதனால் ஒன்றும் ஆகிறதுக்கோ அடையிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. நீ இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வா அப்படிங்கிறது எப்போதும் உள்ள டெய்லி சொல்கிற உபதேசம்தான். இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம்தான். சரி, ஒன்றும் உபதேசம் பண்ணலையே அப்படின்னு நினச்சிருந்தா இங்கே தியானத்தில் எல்லாம் நடந்துருச்சு. ஓங்காரம் உபதேசம் ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. சும்மா சாதாரண அளவுகளில் உன்னத நிலையில் நடந்த உபதேசமாக இருக்குது இன்றைக்கி. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மிக மிக மேன்மையான மாற்றத்துக்கு நிச்சயமாக கொண்டு வரும். நிறைய மந்திர வார்த்தை இருக்குது, சொல்கிறேன். எப்படி யோகஜா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, யோகத்தில் நீங்கள் நிற்க பிரம்மனிஷ்டையில் நிற்க பிரம்மனிஷ்டையில் தாங்க சூக்ஷ்மம் இருக்குது. பிரம்மனிஷ்டைக்கு போனோம்னா அதுக்கு முன்னாடி யோகனிஷ்டை ஆகணும். யோகனிஷ்டை கை கூடணும்னா வைராகிய நிஷ்டை கை கூடணும்னா விவேகனிஷ்டை கை கூடணும்னா ஞானனிஷ்டை கை கூடணும்னா சத்துவனிஷ்டை. ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். படிப்படியாக அழகாக வடிவமைச்சு கொடுத்தாச்சு. அள்ளி பருக வேண்டியது தான். அதனால் சிவசிய ஜீவ ரூபஸ்ய ஸ்தானம் தத்தி பிரச்சக்ஷது. அதுதான் அந்த இடம். அது திரிகோணங்கிற மாடத்தை பற்றி தானே சொன்னிச்சு. மாடம் அல்லது கூடத்தை பற்றி சொன்னிச்சுல. அந்த கூடம் 3 கோணத்தில் உள்ளது, ட்ரையாங்கலாக இருக்குது. அது பேர் குண்டலினி. நாம பராசக்தி பிரதிஷ்டிதா அமர்ந்திருக்கிறாள். யஸ்மாத் உற்பத்தே வாயு, அவகிட்டக்கே இருந்து தான் சித்தில் இருந்து தான் முதல்ல பிறக்கிறது பிராணன். பிராணன் அக்னியாகி அக்னி சுடர் விட்டு எரியும் போது சத்தம், ஓங்காரம் அல்லது நாதம். நாதம்னா புத்தி, பிந்துனா மனம். நான் வச்சுங்க நேற்று பேசியிருக்கோம். தெரியாத மாதிரி உட்காந்துருந்தா அவ்வளோதான், நான் காண்டாயிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் காண்டாயிடுவேண்ணா? இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கோமாயிடுவேண்ணா. சரி, யஸ்மாத் உற்பத்தே வாயு தஸ்மாத் வக்னிக்கு, அதுலேருந்து அக்னி. ஆமாம், அக்னிக்குள்ளே ஹைட்ரஜன் ஹீலியம் சொல்லியாச்சு. பிரவர்த்தத்தை யஸ்மாத் உற்பத்தே பிந்து, அதுலேருந்து உற்பத்தி ஆகிறது பிந்து. பிந்து யஸ்மாத் நாதக, பிந்துலேருந்து நாதம். நல்லா சீரியல் இது வருஷப்படுத்தி அதுவே சொல்லிடுச்சு, மந்திரமே சொல்லிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிராணன்லேருந்து அக்னி, அக்னிலேருந்து பிந்து, பிந்துலேருந்து நாதம். மனதிலேருந்து தான் புத்தி உருவாகுது. நாதக பிந்து மனம், நாதம் புத்தி. புரிஞ்சுக்குங்க. பிரவர்த்தத்தை அப்போது 4 தத்துவங்கள் சித்திலேருந்து அந்த கரணத்துலேருந்து எப்படி மனம் சித்தம் புத்தி அகங்காரம், அதுதான் இது. அப்போ வாயு உற்பத்தி ஸ்தானம் சித்தின் கருவறை சர்வ வல்லமையுடைய பராசக்தியினுடைய நிவாசஸ்தானம். குண்டலினி குண்டம், அக்னி குண்டம் மூலாதாரத்தில் இருக்குது. மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் நடுப்பட்ட இடத்துல சுவாதிஷ்டானம். மூலாதாரத்துக்கும் மணிப்பூரகத்துக்கும். நீங்கள் இந்த பேர்லாம் வைக்கிறாங்களா, மணிப்பூரகம், ஜாலந்தரம், இதுக்கெல்லாம் ஊர் பேர் இருக்குது நார்த்தில். இந்தியா ஃபுல்லாக அந்த காலத்தில் அந்த வடிவமைப்பில். இன்னமும் நீங்கள் சொன்னீங்கன்னா காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு நேர்கோட்டில் அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குதுன்னு ஒரே நேர்கோட்டில் மேப்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி முருகன் ஆலயம் மொத்தம் ஓங்கார வடிவமைச்சிருக்கோம். எப்போ ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, ட்ரோன் கிடையாது. கழுகு பார்வை எப்படி பார்த்தாங்க ரிஷிகள்? ஆச்சரியம். அப்போ முதல்ல வர சித்திலேருந்து முதல்ல வர்றது பிராணனா, அதுதான் பிரதமஜான்னு சொன்னது. பிராணன்லேருந்து அக்னியா, அக்னிலேருந்து பிந்துவா, பிந்துவிலேருந்து நாதம்.
பிந்துநாதம் ரெண்டும் ஒன்று தான். நான் வச்சுக்கிங்களா? இப்படி வச்சா யஸ்மாத் உற்பத்தி ஹம்ச, அதுலேருந்து தான் மூச்சு, உள் மூச்சு வெளி மூச்சு. இங்கேருந்து வெளில வந்துச்சா காற்று, ஹம்சம் ஹம்சம் சொல்லிட்டே வந்துச்சு, அதான் நாதம். ஓங்காரம் தான் ஹம்சம், ஓம் தான் ஹம்சம். ஹம்சம்னாலும் ஓங்காரமும் ரெண்டும் ஒன்று தான், உள்மூச்சு வெளிமூச்சு. யஸ்மாத் உற்பத்தே மனக, மறுபடியும் மனசு. தத்தே தத்து காமரூபாக்கியாம், காமபீடம்னு சொன்னோம் இல்லையா? முதல் காமகோட்டின்னு சொல்லுவாங்க, காமாட்சி சொல்லுவாங்க. அப்படிலாம் காமங்கிறது வெறும் ஆசைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை, இச்சாசக்தின்னு அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சரியாக புரிஞ்சுக்கணும்னா, மிகச்சரியாக புரிஞ்சுக்கிறது, வேதாந்தம் வலியுறுத்துறது இச்சாசக்திங்கிற தத்துவத்தை தான். காமரூபம் ஆக்கியாம் பீடம். காம என்னன்னா, இது காம பலப்பிரதம், காமத்தை கொடுக்கல, காமத்தையும் கொடுக்குது, காமத்தினுடைய பலனையும் கொடுக்குது. காம பலப்பிரதம். எதை நீ முயற்சி அடையிறியோ அதை அடைஞ்சிடுவேன், முயற்சி செய்கிறாயோ அதை அடைந்து விடுவாய். காம பலப்பிரதம், காமப்பிரதம்னு சொல்லலை, காம பலப்பிரதம். காமத்தை கொடுத்து செயல்பட வச்சு அதை பலனை கொடுக்குது, அப்போ தான் அடங்குவான் அவன். காம பலப்பிரதம் கொடுக்குது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த சித்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையை சிறக்காது. ஏன்னா சித்து தான், இப்போ நான் சொன்னலையா, நாம ரூப குணம். நாம ரூப குணம். எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு நாமம் இருக்கும், அதுக்கு ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். அப்புறமா அவஸ்தா இருக்கும், அப்புறம் கோஷம் இருக்கும், அப்புறம் 96 தத்துவங்களும் வந்துடும். இங்கே சுவாதிஷ்டான அகவயம் சக்கரம் லிங்கமூலே சடச்சக்கரே. சுவாதிஷ்டான இடம் எக்ஸாக்டாக சொன்னால் அந்த குறி நடுப்பகுதின்னு சொல்லுது. ஆண் பெண் பேதம் பார்க்காம குறியினுடைய நடுப்பகுதின்னு சொல்லிடுச்சு. லிங்கம்னு பேர்றது, அதுக்கு பேர் தான் லிங்கம். குறியீடு நம்ம பார்க்குற சிவலிங்கம், சிவலிங்கம் சிவபரம்பருடைய குறியீடு. அவருக்கு ரூபமும் கிடையாது, நாமமும் கிடையாது, அவர் உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது. 4வது பொருள், அருவுருவத்துக்கு அப்பாற்பட்டவர். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மணியாய் மலராய். கரெக்டாக பாடுறேண்ணா இல்லையா? தப்பப்பட்டனா? மலராய் பாடுமா? என்ன சொல்லும் பாடு. மணியாய் ஒளியாய் கதியாய் விதி. ஓ, அதுதான் குரு வேணுங்கிறது. ஏதாவது ஒரு குருகிட்ட போய் திருப்புகள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தா இதெல்லாம் ஒழுங்காக பாடியிருக்கலாம். சரி, பரவாயில்ல, ஏதோ ஞாபகம் வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் சிரவணம் தானாக போன பாடல், தானாக உள்ளே போன, படித்தெல்லாம் கிடையாது. வேதாந்தம் உள்ளே போயிடும். முதல்ல வேதாந்தம் உள்ளே போயிடும். யாரெல்லாம் ஞானமான விஷயம் சொல்கிறாங்களோ அது தானாகவே உள்ளே போயிடும். யார் எங்கே சொன்னாலும் அது காற்றுல வந்து உள்ளே போயிடும். இது வசீகரிச்சிடும் ஞானத்தை. பாக்கியெல்லாம் ஏதோ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல். திருக்குறள் எல்லாம் உள்ளே போயிருக்கு. ஒருவன் தான் பிறப்பில் கற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து. பார்த்தீங்களா, அடித்து விட்டோம். அதெல்லாம் தானாக உள்ளே போயிடுது. பல முறை படிச்சிருக்கோம், பல ஜென்மாவில். அதான் விஷயம். லிங்கமூலை, இந்த குறி நடுப்பகுதி மூலப்பகுதி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நாபிதேச ஸ்திதி சக்கரம். இப்போ ஒவ்வொரு சக்கரத்தை இடத்த லொக்கேஷன் பண்ணுது. முதல் சக்கரம் மூலாதாரம், அதுதான் இப்போ சொன்னிச்சு. சுவாதிஷ்டானத்துக்கு கீழே, இது சுவாதிஷ்டானத்துக்கு மேலே. அது வந்து விட்டுறக்கூடாது. ஒன்றாவது சக்கரம் தான் மூலாதார திரிகோணகம். 2வது சக்கரம் சுவாதிஷ்டானங்கிற பேரே படித்தேன் இல்லையா? படித்தேன். 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம், லிங்கமூலை. சுவாதிஷ்டானம் தான் லிங்கமூலை. 2வது பக்கம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். 3வது நாபிதேச சிதம் சக்கரம் மணிப்பூரகம். நாபி மணிப்பூரகம். நாபினா தொப்புள், சக்கரம் மணிப்பூரகம்.
தசாரம், அந்த சக்கரத்துக்கு 10 ஆரம் இருக்குது. அது ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, அதுக்கு 10 ஆரம் இருக்குது. ஏன்னா எல்லா பொருளுமே உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே சுத்தம், சித்து கூட சுற்றி தான் இருக்குது. யாரை சுற்றினா சத்து ஒன்று தான் சுத்தாதது, எல்லாரையும் சுத்த வைக்கிறது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? சத்து ஒரு புள்ளி, அது அசையறதில்ல, ஆனால் எல்லாரையும் அசைக்குது. ஆச்சா. 3வது சக்கரம் மணிப்பூரகம், துவாதசாரம், 12 சக்கரம், 12 ஆரம் இருக்குது. மகா சக்கரம் ஹிருதயே, அடுத்தது ஹிருதயத்தில் இருக்கிறது அநாகதம். அது ஏத்தத்து பூர்ணகிரி, கிரியாக்கியம், அதை வந்து பூர்ணகிரின்னு கூட சொல்லுவாங்க. பூர்ணகிரியும் அதுக்கு பேர். பீட்டம், பூர்ணகிரி பீட்டம் அப்படி சொல்லி, அது கண்டகோப்பை. ஜாலந்தரம் சொன்னல, நெஞ்சு அடைக்கிறது இல்லை, கழுத்தை அடைக்கிறது. கழுத்துலேருந்து காற்று மேலே ஏறாமல், அதுதான் என்ன சொல்ல, கண்டகோப்பே. கண்டங்கிற அந்த கணத்தில், அந்த பள்ளத்தில் விஷுத்தாக்கியாம், விஷுத்தி சக்கரம். சக்கரம் சோடச ஆரம், 16 ஆரம் இருக்கு. பீட்டம் ஜாலந்தரம், அது பீடம், அதுக்கு பேர் என்னன்னா ஜாலந்தர பீடம்னு பேர். நாம திஷ்டத்தே. எத்தனை பீடம் வந்திருக்கு? காமரூபா பீடம். இதுக்கு முன்னாடி ஏதாவது பீடம் வரல? ஆமாம், காமபீட ரூபம், காமரூப பீடம். அடுத்தது வந்து பூர்ணகிரியாக்கியாம் பீடம். இப்போ வந்து ஜாலந்தர பீடம். ஜாலந்தர பீடம் நாம திஷ்டதி ஏத்திர சுரேஸ்வரக. இந்திரனுடைய, சுரர்களுக்கு ஈஸ்வரன், தேவர்களுக்கு தலைவன், இந்திரனுடைய இருப்பிடம். ஆஞா நாம புரோ மத்திய, ஆஞா சக்கரம். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது, லொக்கேஷன்லாம் தெரிஞ்சது தான். புரோ மத்திய துவதல, 2 இதழ் தான் அதுக்கு. ஏன்னா துவைத்தத்துக்கு வந்தாச்சு, அடுத்த அத்வைதம் ஆக போகுது. துவச்சக்கரே உத்தமமான சக்கரம். மொத்த பிரெயினுக்கோடைய இதுதான் ரிப்போர்ட் கொடுக்குது. அங்கே இது இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி இவங்க தான் சிஇஓ. ஆஞா சக்கரம் தலைமைச் செயலகத்தினுடைய சிஇஓ, சீஃப் செக்ரட்டரி இந்த ஆஞா சக்கரம். உடியானாக்கியா பீடம், மகாபீடம். உடியானாக்கியா, இப்போ உடுனா பறக்கிறது, யானம்னா பயணம், காற்று பறக்கும் பயணம், மேல் நோக்கி பறக்கும், அதுதான் உடியானம். அது மாதிரி மகாபீடம் உபரிஷ்டாத், மேல் நோக்கி இருக்கிறது, பிரதிஷ்டிதம். ஆஞா சக்கரம். சதுரஸ்திர, இதை மகாபீடம் 4 சொல்லியாச்சு. மகாபீடம் 4 பீடம் என்னென்னு சொல்கிறாங்க. அது இதெல்லாம் ஒரு குறியீடு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அது ரொம்ப யோகத்தில் நம்ம போக மாட்டோம் அதிகமாக. நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சில விஷயங்களை ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்கிறோம். நம்ம வந்து சித்தாந்தமாக ஏற்றுக்குவோம், ஃபிலாசபி ஏற்றுக்குவோம், ப்ராக்டிக்கல்லாம் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா ஞானத்தில் கர்மா கிடையாது. ஒரே ரொம்ப எளிமையான விஷயம் தானே இது. கர்மா இல்லாமல் ஏதாவது இருக்கா சொல்லு. சும்மா அதை பண்ணி நீங்கள் சொன்னால் அது எனக்கே இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஜபம் பண்ணிட்டு உட்காந்துரு, அதை பண்ணி சொல்லக்கூடாது அடியேன். இந்த கர்மா விஷயங்கள் ஒன்றுமே பிடிக்காது. தியானம் பண்ணலாம், ரைட்டு, நிதித்தியாசனம் பண்ணலாம், விசாரம் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஞானம். அது சொல்லுது, அழகாக சொல்லுது. மகாபீட்டம் உபரிஷ்டாத் பிரதிஷ்டிதம். சத்துரஸ்திரம் 4வது பீடம் ஆயிடுச்சு. தரண்யாதோ. இப்போ இந்த சதுரஸ்திரம்னு சொல்லும் போதே நீங்கள் அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமமாக இருக்கட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம், எந்த சஹஸ்ரநாமம், சிவனுக்கு சஹஸ்ரநாமம்லாம் கிடையாது, நம்மளுங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் நாமமும் ரூபமும் அற்றவர், சிவபரம்பொருள். ஆனால் ஒரு இதுக்காக ஏன் அந்த கேள்வி எனக்குள்ளே ஏற்பட்டது. ஏன் பரம்பொருளுக்கு, சிவபரம்பொருளுக்குன்னு சஹஸ்ரநாமம் இல்லைன்னா அப்புறமா தான் தெரியுது அவருக்கு நாமமும் ரூபமும் இல்லாத வடிவம். காரணேஸ்வரர் செய்தாப்பேட்டை.
எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற டைரக்டர் தோண்டுவார படத்தில் தோண்ட மாட்டார். எல்லோரும் இயக்குறவர் அவர் தான், அவர் யாருக்கும் தெரியாது. அதுபோல் இந்த நாலுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பகுதியாக பிரிச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்காக புரியத்துக்காக சொல்கிறேன். ஒரு 1000னா 250 நாளாக பிரிச்சிங்களேன். 250 வந்து சூழ வடிவத்தில் இயற்கையை பற்றி பேசும், கண்ணுக்கு தெரிகிற மந்திரங்களாக இருக்கும். நீங்கள் அப்படிலாம் விட்டு கவனிச்சிருக்க மாட்டீங்க, கவனித்து பாருங்கள். ரெண்டாவது ஒரு 250 நாமம் வந்து பார்த்திங்கன்னா சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசும். மூணாவது காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பேசும். அப்புறம் நிர்குணமான இருக்க விஷயங்களை மந்திரங்கள் ஆனால் குறையும். முன்னாடி உள்ளது 250 இருக்கலாம், பின்னாடி வர்றது 100 இருக்கலாம், 150 இருக்கலாம், அதுக்கு பின்னாடி வர்றது 50 இருக்கலாம், கடைசியில் வர்றது 10 இருக்கலாம். மந்திரங்கள் இருக்கும். ஆனால் நான்குமே என்னவாக இருக்கும்? நான்குமே. அதே மாதிரி சாந்தானந்த சுவாமிகள் கந்தகுரு கவசத்தில் அப்படி தான் பேசுவார். ஒரு இடத்துல சிஷ்யனாக பேசுவார், ஒரு இடத்துல கடவுளாக பேசுவார், ஒரு இடத்துல குருவாக பேசுவார். 4 நிலையில் அவரும் பேசுகிறார். கந்தகுரு கவசம் இனிமேல் அர்த்தத்தோடு படித்து பாருங்க, கேட்டு பாருங்க. இப்படி 4 விதமானதை தரிக்கிறாள். பிரம்மா தத்ர அதிதேவதா. இந்த பீடத்துக்கு பிரம்மா அதிதேவதா. அர்த்தச்சந்திர ஆக்கிருதி ஜலம் விஷ்ணு. ஜலத்துக்கு ஜலத்தை வச்சா அது எப்பயுமே அர்த்தச்சந்திர மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? பாதி நிலவு மாதிரி இருக்கும். அது வட்டமாக இருக்காது, சதுரமாகவும் இருக்காது, இப்படி தான் அரைவட்டமாக இருக்குங்கிறது அது வடிவம். ஆக்கிருதி வாழை விஷ்ணு தஸ்ய அதிதேவதா. விஷ்ணு அதுக்கு அதிபதி. திரிகோண மண்டல வகினி ருத்ர அக்னி. திரிகோண மண்டலத்தில் அக்னி ருத்ர அதிதேவதா. அக்னிக்கு ருத்ர அதிதேவதா. நீருக்கு விஷ்ணு அதிதேவதா. பிரம்மா ஒன்றுக்கு அதிதேவதா. நிலத்துக்காக இருக்கலாம். ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் வந்துடுச்சா? வாயோர் பிம்பம் தூ ஷட்கோண. வாயோர் பிம்பம் வாயுவுக்கு 6 கோணமுடைய ஈஸ்வரோ அது மகேஸ்வரன். ஈஸ்வரனா மகா ஈஸ்வரன் மகேஸ்வரன். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் மகேஸ்வரன் சதாசிவன் 5 தத்துவம் சொல்லுவோம் இல்லையா? இவங்கெல்லாம் அட்மின். 5 பேரை முக்கியமான வேலைகள் பார்க்குறாங்க. 3 பேர் வெளியில் ஸ்தூலமாக இருக்காங்க, 2 பேர் சூக்ஷ்மமாக இருக்காங்க. ஸோ வாயோர் பிம்பம் தூ ஷட்கோண ஈஸ்வர. அவருக்கு 6 கோணம். ஷட்கோணங்கிறதுனால 6 முகமாக இருக்கும். அப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்க, சொல்ல முடியாது. அஸ்ய அதிதேவதா ஈஸ்வரோ அதிதேவதா. ஆகாச மண்டலம். அடுத்த பூர்வ மத்தியிலேருந்து சகசிரம் வரைக்கும் ஆகாச மண்டலம். விருத்தம் வட்டம். தேவதஸ்ய சதாசிவ. நாதரூபம். அடுத்தது நாதம், அப்புறம் தான் பிந்து. கீழேருந்து போகுது, மேலேருந்து வந்தால் பிந்து நாதம் வரும். இது கீழேருந்து போகுது. விருத்தம் தேவஸ்ய சதாசிவ. நாதரூபம் ப்ரோ மத்தியே மனசோ மண்டல விதுகு. அடுத்தது நாதரூபமாச்சு புருவ மத்தியில் மனசு மனசு மண்டலம் மனசோ மண்டலம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறார்கள். புனர் யோகஸ்ய மகாத்மியம் ஸ்ரோத்தும் இச்சத சங்கர. அடுத்த சாப்டர் இது. இதில் தான் சூக்ஷ்மத்தை இப்போ பேச போகிறாங்க. அது அற்புதமான சூக்ஷ்மத்தை பேச போகிறாங்க. சிஷ்யர் கேட்குறார், ஹிரண்ய கர்ப்பர் கேட்குறார். புனர் யோகஸ்ய மகாத்மியம் ஸ்ரோத்தும் இச்சதி சங்கர். ஹே சங்கர், சங்கரா போ சம்போ. போ சம்போன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, தெரியுமா? ஹிந்தி கிளாஸில் ஒரு பொண்ணு பாடுவார், ராஜலக்ஷ்மின்னு. 4th or 5th அந்த பாட்டு ஒரு வாட்டி பாடிட்டா. அந்த விஜயதசமி இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கி. அதுலேருந்து வந்தோடனே அந்த பாட்டு பாடிட்டு தான் கிளாஸே, டெய்லி ஹிந்தி கிளாஸு.
3 வருஷம் மேலே படித்தா 6 கோர்ஸ் படித்தா 6 கோர்ஸுக்கும் வந்தோடனே அந்த பாட்டு எல்லாரும் உட்காந்து நிம்மதியாக கேட்போம். நல்லா பாடுவார். அது மாதிரி இந்த போ சம்போ ஸ்ரோத்துமிச்சதி சங்கரா. யோகத்தினுடைய மகத்துவத்தை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ்வளோதான். ஏன விஞ்ஞான மாத்திரேன்னு கேச்சரி சமத்தாம். இதை கேட்குறதுனால சிவபரம்பொருள் ஆகிடலாமே. கேச்சரி சிவபரம்பொருளுக்கு பல நாமங்கள், பல அடியார்கள் வந்து இந்த பரம்பொருடைய விளையாட்டுகளை வச்சு, திருவிளையாடலை வச்சு இவங்க அவர் பேர் இல்லைனாலும் இவங்க பேர் வச்சுருவாங்க. வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த திருவிளையாடல்களை ஞானிகள் ரசிக்கிறாங்க, அதனால் பேர் வச்சுருவாங்க கேச்சரி அப்படிங்கிற. இப்போ கேச்சரி முத்ரான்னு சொல்லுவாங்க. பல அர்த்தம் இருக்குது. அதில் முக்கியமான அர்த்தம், முதல் அர்த்தம் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரிலே இருக்குது. கேச்சரினா சிவபரம்பொருள். நாங்கள் இந்த யோகத்தை, ஏன்னா அவர் சதா யோகியாக இருக்கார். யார்? சிவபரம்பொருள் சதா யோகியாக இருக்காங்க. சொல்லுங்கள், இருக்காங்களா இல்லையா? அவருடைய போஸ்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து தியானத்தில் இருக்கிற போஸ்டர் தான் சிவபரம்பொருளை பார்க்க முடியும். வேறு இதெல்லாம் நம்மளாக கற்பனை அப்புறம் கொஞ்சம் பண்ணியிருப்போம். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்தாருன்னு சிவபரம்பொருள் ஏதாவது ஒரு சன்னதி 2-3 சன்னதியில் காட்சி கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த இந்த யோகத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல, ஏன விஞ்ஞான மாத்திரேன்னு எதை அறிந்தால் கேச்சரி சமதாம் விரஜேத். சிவபரம்பொருள் ஆக முடியுமோ, அவருக்கு சமமாக ஆக முடியுமோ, அதை சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. விரஜத்து ஸ்ருன் பிராமன், ஹே பிராமன், ஹே பிரம்மே, பிரம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஹே பிராமன், ஸ்ருணு நன்றாக கேட்பாயாக, பிரபக்ஷாமி கூறுகிறேன், கோபனீயம் பயங்கர ரகசியம், பிரயத்தனாத்தை ரொம்ப முயற்சி பண்ணி கேட்க வேண்டிய விஷயம், நல்லா கேட்டுக்கோ, ரகசியம், ரொம்ப முயற்சி பண்ணி அறிய முடியாத விஷயம். துவாதசாப்தம் தூ 12 ஆண்டுகள். சதாப்தி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சதாப்தின்னு சொல்லுவோம் இல்லையா. சதாப்தினா 100 வருஷம் ஆனதுக்காக சதாப்தி. இது தசாப்தி +2 12 ஆண்டுகள். தூ சுசுருஷாம் போய் குரு சேவா பண்ணு போ அப்படிங்கிறார். அதான் நீங்கள்லாம் குரு சேவா வீணா பாராட்டணும். வேறு மறந்துட்டேன். அந்த சூக்ஷ்மம் புரிஞ்சு டக்குன்னு முதல்ல அதுதான் அப்ளிகேஷன் போட்டது. வஸ்திரம் இது பண்ணணும்னு ஒரு நெருக்கடி இருந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த வேலையிலே எனக்கு ஒரு நேரமே கிடையாதுங்க. சொன்னால் ஆச்சரியப்படுங்க. ரொம்ப எனக்கு சுதந்திரமாக இருக்குது. நீங்கள் வஸ்திரம் எனக்கு இது பண்ணி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். நன்றி சொல்கிறேன். ஒரு 1000, 2000, 10,000, 1,00,000 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்குது எனக்கு. இதெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு, நார்த்தில் நடந்துகிட்ருக்கு. சவுத்தில் இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான விஷயம். ஞானம்தான் இதுக்கு காரணம். சிவபரம்பொருள் சொல்கிறாங்க, கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. துவாதசாப்தம் 12 ஆண்டுகள். து சுசுஷாம் சேவா சுசுருஷாம் குறியாது யக பிரமாதத்தக, அலட்சியம் இல்லாமல் நீ முதல்ல 12 ஆண்டுகள் குரு சேவா செய்ய. அங்கே தஸ்மை வாச்சியம் யதா தத்யம் தாந்தாய பிரம்மச்சாரினே. அங்கே குருக்கு அனுகிரகம் பெறணும். முக்கியமாக குரு அனுகிரகம் பெறணும். குரு கிருபா பெறணும்னா சேவா சுசுஷா செய்யணும். செய்தால் அவனுக்கு யதா தத்தியம் தத்துவத்தை சாந்தோ தாந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது சமதமன்னு சொல்கிறோம் இல்லையா, புலனடக்கம் பொறி அடக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பரம்பொருள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புனீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஆத்மா அனாத்மா விவேகத்தை நீங்கள் அடிக்கடி சிந்திக்கணும்.
நீங்கள் செய்கிற வேலையில் ஆத்மா இருக்கா அனாத்மா இருக்கான்னு பார்த்தேன். 90% அனாத்மா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் 8 மணி நேரம் தமோகுணம், 8 மணி நேரம் ரஜோகுணம், 8 மணி நேரம் சத்துவகுணங்கிற வாழ்க்கையை பிரிக்கிற அறிவு தான். அதுதாங்க பகுத்தறிவு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறது பகுத்தறிவு இல்லைங்க. எல்லாம் தப்பு தப்பாக எல்லாமே அர்த்தத்தை கொண்டு போயிட்டு பகுத்து அறிகிறதுனா நீ மேன்மையான நிலை. சிவநிலைன்னா என்ன? மேன்மையான நிலைன்னு அர்த்தம். சிவம்னு சொன்னாலே கல்யாணம். அவனுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்டால் நம்ம திருமணம் மட்டும்தான் நினைக்கிறோம். கல்யாணம்னா அவன் ப்ரொமோட் ஆகிறான்னு அர்த்தம், முன்னேறுகிறான்னு அர்த்தம், அடுத்த நிலைக்கு போகிறான்னு அர்த்தம். இப்போ குடும்பஸ்தனுக்கும் பிரம்மச்சாரிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? காலையில் பூஜைக்கு 3 தம்பதிகள் வந்தாங்க, பூரணமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாக்கி 2 தம்பதிகள் வீட்டில் நான் வரலை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கு மேலே அவன் பயப்படுறான், பாவம். வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு பூரணம் இல்லை. ஒரு ஆணோட பெண்ணு இருந்தால் தாங்க ஒரு ஆண் பூரணம். நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே அவாய்ட் பண்ணாதீங்க, எங்கேயுமே அலட்சியப்படுத்தாதீங்க, எங்கேயுமே விட்டு கொடுக்காதீங்க. சில விஷயங்களில் தன் கூட சதா ஒய்ஃப் இருக்கணும். அவங்க எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டினாலும் சில விஷயத்துக்கு உங்கள் பேச்சை அவங்க கேட்டு தான் ஆகும். அவங்களுக்கு தெரியாது. வந்த பிற்பாடு நல்ல வேலை மிஸ் பண்ணியிருப்போம்ப்பா நன்றி சொல்லுவாங்க, நிச்சயமாக நன்றி சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு உத்தமமான இதெல்லாம் இதை தான் பேரண்ட்டு சொல்லித்தரணும். அது சொல்லித்தர மாட்டுறாங்க. நெகட்டிவாக நிறைய சொல்லித்தராங்க, பாசிட்டிவ் சொல்லித்தராங்க. அப்போ தான் பூரணம். சில விஷயத்து எல்லார் மனதிலும் அது தோணிடுது. காலையில் நடந்த 3 தம்பதிகள் அப்படி வந்தாங்க. 3 மொட்டை பசங்க வந்தாங்க. பாதியை விட்டுட்டு பாதியை கழட்டி விட்டுட்டு வந்தாங்க. என்ன பண்ணுறது? எதுக்கு இதெல்லாம் இங்கே வருது? இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, சாந்தோ தாந்தோ இல்லாதவனுக்கு, குரு சேவா செய்யாதவனுக்கு, தகுதியற்றவனுக்கு, பிரம்மச்சரியம் கடைபிடிக்காதவனுக்கு சொல்லக்கூடாது, கடைபிடிப்பவனுக்கு சொல்லணும். என்கிட்ட ஞானம் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணார், ஒரு நன்றி உணர்வில் செய்யலாம். அது வேதம் இருக்குது. ஒரு பகட்டுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு குரு சத்குரு அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு பகட்டுக்காகவோ பெருமைக்காகவோ அலட்சியமாக இருக்கிறவனுக்கோ இதை தரக்கூடாது. அதுக்கு தான் முதல்ல 12 ஆண்டுகள் குரு சேவா பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு. அங்கே பண்ணால் இந்த மந்திரத்தை இந்த சூக்ஷ்மத்தை சொல்லித்தரலாம். தேனாதீதம் சுத்தம் தேன தேன சர்வம் அனுஷ்டிதம். தகுதியானவருக்கு சொல்லலாம். அப்படி அவன் சுத்தம் பண்ணால் எப்படின்னா அதை நித்தியப்படி அனுஷ்டானம் பண்ணுவானா அவனுக்கு அதெல்லாம் பார்க்கணுமா. சொல்லி கொடுத்தாலும் சர்வீஸ் செய்தாலும் புலனடக்கம் இருந்தாலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தாலும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலும் அவன் அனுஷ்டானம் பண்ணுவானா அப்படின்னு என்னால் பயிற்சி செய்வான் என்றால் மூலமந்திரத்தை விஜானாத்தி சொல்லிக் கொடுங்க. அவன் அறியட்டும், புரிஞ்சுக்கட்டும். யோ விதுவான் குரு தர்சிதம். இதுதான் யார் குருவை தரிசிக்க வராங்களோ, குருவை தேடி நாடி இந்த பிரம்ம ரகசியத்தை அறிய வருகிறார்களோ அவர்கள் 12 ஆண்டு குரு சேவா செய்து புலனடக்கத்தோடு பிரம்மச்சரியம் இருந்து அலட்சியம் இல்லாமல் அனுஷ்டானம் செய்யக்கூடிய இவ்வளவு வார்த்தைகளை ஒரு சிஷ்யன்கிட்ட ஒரு குரு எதிர்பார்ப்பாங்க, சத்குரு எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் குருகுலத்துக்கு வச்சாங்க. ஆசிரமம்னு அதுக்கு தான் வச்சாங்க. ஸோ குரு அனுகிரகம் வேணுங்கிறத இந்த மந்திரம் வலியுறுத்துறது. இப்போ குரு சூக்ஷ்மத்தை பேச போகிறாங்க. சிவசக்திமயம் மந்திரம் மூலாதாராத்து சமுத்திதம். இந்த மந்திரமானது நல்லா கேட்டுங்க. இந்த மந்திரமானது சிவசக்தி கலவை. சிவசக்தி கலவை யார்? அது சொல்லுது பாருங்க. இந்த மந்திரமானது சிவசக்திமய மந்திரம் மூலாதார சமுத்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்து சக்தி படைத்த ஒரு ஆற்றல்
மூலாதாரத்தில் சமுத்திதம் உற்பத்தியானது. பிரணவம் முருகப்பெருமான், ஓங்காரம் முருகப்பெருமான். ஓங்காரத்தை தான் அப்படி சுற்றி வளைச்சி சொல்கிறார். சிவசக்தி மயம் மந்திரம் மூலாதார சமுத்திதம், மூலாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. மூலாதாரத்தில் சிவசக்தி யோகத்தினால சிவபோகத்தினால உற்பத்தி செய்யப்பட்டது. அதான் கலவைங்கிறத நாசுக்கா சொல்லுது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சிவசக்தி ஐக்கியம், அதில் பிறந்தது தான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் பிரணவம். அந்த பிரணவம் மூலாதாரத்தில் பிறந்தது. தஸ்ய மந்திரஸ்யவ பிரம்மண ஸ்ரோதா வக்தா, இதை பேசுபவனும் கேட்பவனும் துர்லபக. இதை பேசுகிறவனும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை, கேட்குறதுக்கும் யாரும் இல்லை. கேட்குறதுக்கு தகுதி இல்லைன்னுவாங்க, சொல்லிக் கொடுக்க ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. கேட்குற தகுதி உடையவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரோதா வக்தாச்ச துர்லபக, இங்கே ஸ்ரோதாவும் துர்லபம், அரியது, வக்தாவும் அரியது. ஏத்தத் பீடம் இது, இந்த பீடத்தில், இதனால் இதை பீடம்னு, இதனால தான் பீடம்னு சொல்கிறாங்க. இந்த 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 ஓங்காரம் பிறக்கிற இடத்த பீடம்னு சொல்கிறாங்க. அந்த மூன்றாவது விசேஷம் பிறக்கக்கூடிய இடத்த பீடம்னு சொல்கிறாங்க. புரோக்தம், அது பேர் நாதலிங்கம். என்னுடைய வடிவம் நாதமாக, ஓங்காரமாக, பிரணவமாக, மத ஆத்மகம், என்னுடைய ஆத்மா. அது சிவபரம்பரை என்னுடைய ஆத்மான்னு யாரை சொல்ல முடியும்? முருகனை தான் சொல்ல முடியும். ஓங்காரம், பிரணவம், முருகன் எல்லாம் ஒன்று தான். இந்த உபனிஷத்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உபனிஷத்து. இப்போ அடுத்த கருத்து சொல்லுது. நான் இந்த கருத்தை ஓங்காரம் ஆரம்பித்த முதல் கிளாஸ்லேருந்து பேசிட்டு வரேன். ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தம். உபதேசம் என்ன தெரியுமா அடியனுக்கு? இந்த இந்த சித்த சத்தாகக்கூடிய அந்த சூக்ஷ்மமான மார்க்கத்தில் இந்த முதலிடத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு போகும், அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அதனுடைய வேகத்தை அளவிட முடியாது. இன்றைக்கி சொல்கிறேன், அனுபூதியில் சொல்கிறேன். ஓங்காரத்தினுடைய வேகத்தை அளவிட முடியாது. அதுக்கு டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, டைம் இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாவற்றையும் இழுத்து போகக்கூடிய சூப்பர் என்ஜின் அது. ஒரு சூப்பர் என்ஜின் இந்த உலகத்தில் சிவபரம்பொருளை நோக்கி பயணிக்கிற ஒரு என்ஜின் இருக்குன்னா முதல் இடத்துல இருக்கிறது ஓங்காரம். தெரிஞ்சோ தெரியாமல நம்ம அதை முன்னாடி அமைச்சோம். இந்த இதில் மந்திரம் இப்போ கிடைக்குது. இந்த உபநிஷத்தில் தான் இது இருக்கும்னு சூக்ஷ்மம். அதான் முருகப்பெருமான் ரொம்ப சூக்ஷ்மமாக. அதனுடைய வேகத்தை அளக்க முடியாது. அதுக்கு டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை. எதையும் தொலைச்சிட்டு போகுங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இது உங்களோட பொருந்தும், இறைவனோட பொருத்த சொல்லியிருக்கேன். இன்றைக்கி புதுசாக 2 கருத்து என்னென்னா, அதனுடைய டைம் அண்ட் ஸ்பேஸ் அதுக்கு இல்லை, அதனுடைய வேகத்தை அளக்க முடியாது, அது எல்லாவற்றையும் ஊடுருவி செல்லும். அதனுடைய அந்த என்ஜின் பவர். அப்போ ஓங்காரம் ஜபிக்க எதுக்கு ஓங்காரம் தியானத்தில் ஜபிக்க சொல்கிறாங்கங்கிறத சூக்ஷ்மத்தை புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஓங்காரம் ஜபிக்க சித்து சத்தாகுது. எத்தனை ஓங்காரமோ அத்தனை ஓங்காரத்துக்குள்ள அது சித்து சத்தாகுது. இதுதான் அனுபூதி. சொல்லி பாருங்கள். அதனுடைய வேகம், அதனுடைய உயர்வு, அதனுடைய மேன்மை, அதனுடைய ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அத்வைத்த நிலை, சிவபரம்பொருள் நிலை, பரபிரம்ம ஸ்வரூப நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. ஓங்காரம் 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 ஓங்காரம். ரொம்ப அழகாக சொல்லுது. ஏத்தத் பீடம் புரோக்தம் நாதலிங்கம். என்னுடைய நாதந்தான் லிங்கமாக, பிரணவமாக, ஓங்காரமாக வருது. நான் லிங்கம், என்னுடைய நாதம், என்னுடைய சவுண்டு, என்னுடைய குரல். இப்போ இந்த குரல் வேதம் ஈசனுடைய மூச்சுன்னு சொல்லுவோம். மூச்சு பிராணன்,
பிராணனுடைய அடுத்த நிலை என்ன? சவுண்டு தானே. அப்போது இந்த சவுண்டு தானே வாக்கு, இந்த வாக்கு தானே ஓங்காரம், ஓங்காரம் தானே வியாகிருதி மந்திரங்கள். பூகு புவக ஸ்வக தானே காயத்ரி தானே வேதம் தானே பிரபஞ்சம். அப்படியே ரிவர்ஸில் வாங்க. பிரபஞ்சம் வேதம், பிரபஞ்சம் வேதத்தில் ஒடுக்கம், வேதம் வியாகிருதி மந்திரம் உண்ட பூகுபுவகளை ஒடுக்கம், பூகுபுவக வியாகிருதி பிரணத்த வேதம் காயத்ரியில் ஒடுக்கம், காயத்ரி பூகுபுவக ஸ்வகளை ஒடுக்கம், பூகுபுவக ஓங்காரத்தில் ஒடுக்கம், ஓங்காரம் பிராணனில் ஒடுக்கம், பிராணன் சித்தில் ஒடுக்கம், சித்து சத்தில் ஒடுக்கம். புரியுதா? அதனால் டைரெக்டாக சொல்கிறார், சிவ ஈஸ்வர சிவசக்தியினுடைய ஐக்கியம்தான் ஓங்காரம். அதனால் என்னுடைய ஆத்மான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆத்மா என்ன சொல்கிறாரு? மத ஆத்மா மச்சித்தக மத்பரகன்னு சொன்ன மாதிரி, மச்சித்தக மத்பரக எங்கே நிதி மனனத்துக்கு பயன்படுத்துகிறோம். என்னையே சிந்திக்கிறவன், மத்பரக என்னையே கத்தியா நோக்கி வருகிறவன் இதானே மனனம். இங்கே மத ஆத்மகம் வார்த்தை, மத ஆத்மகம் எழுதிங்க. மத ஆத்மகம் என்னுடைய ஆத்மாவன், மத ஆத்மகம். இந்த நாதம் என்ற குறியீடு ஓங்காரம் என்னுடைய ஆத்மா. அப்பன்னா ஆத்மா நீ ஓங்காரம் ஜபிச்சா அங்கே அந்த ஆத்மா சிவபரம்பொருளாக இரண்டரை கலக்கிறது. ஈஸியானது. ஞானம் எனக்கு கைகூடன்னு வருத்தப்படாதீங்க. தியானத்தில் ஓங்காரத்தை ஆரம்பத்துலேயோ மத்தியிலையோ இறுதியிலையோ சும்மா இல்லை. அதனால தான் சன்னியாசிகளுக்கு இதுக்கு பீரியாரிட்டி முக்தி மந்திரம்னு கொடுத்தது. சம்சாரிக்கு ஓம் ஐம் கல்வி வேணுமா ஓம் ஐம், செல்வம் வேணும்னா ஓம் ஸ்ரீம், லெஜண்டரி வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை வைதிக வாழ்க்கை வேணும்னா ஓம் ஹ்ரீம். மூணு ஓங்காரத்தை சேர்த்து 4 என்னது தாரகமாக வச்சுங்க. இல்லறம் வரைக்கும் இல்லறத்தில் எனக்கு போதும், நான் வீடு வாங்கிட்டேன், என்னுடைய கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமேல் முக்தி வேணும்னு கேட்குறவங்க வெறும் ஓம். ஏன்னா நீங்கள் சுருக்க சூக்ஷ்மமாக வீரியம் அதிகம் உண்டா இல்லையா? அதனால் ஓங்காரம் ஒரு சூப்பர் என்ஜின். மத ஆத்மா. இப்போ யாரோ வராங்க சிவபரம்பரை நோக்கி, சிவகணங்களை எல்லோரையும் உள்ளே விட மாட்டாங்க. கேட்லாம் இருக்குது நிறையா, எல்லாம் நிறைய கேட் இருக்கு இல்லையா, நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையா? முருகப்பெருமான் வராரு, எங்கள் அப்பா பார்க்க போகிறேன்னு தடுக்க முடியுமா? அதுதான் ஓங்காரத்தினுடைய வல்லமை. எல்லாரையும் தடுத்துடலாம், ஓங்காரத்தை தடுக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் அறிய வேண்டிய மந்திரத்தில் இருக்குது, சொந்த கருத்து இல்லை. அனுபூதி செஞ்சால் இது புரியும். மத ஆத்மகம் நல்லா புரியும். மச்சித்தக மத்பரக மத் ஆத்மகம் தஸ்ய விஞ்ஞான மாத்திரேன அதை அறிவதனாலே ஜீவன் முக்தோ பவேத் ஜனக. இந்த ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் இதை அறிவதனால, ஜபிப்பதனால, உணர்வதனால, அனுபவம் செய்வதனால, அனுபூதி செய்வதனால ஜீவன் முக்தோ பவேத் ஜீவன் முக்தர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு ஓங்காரம் எனது ஆத்மாங்கிறாரு. சிவபரம்பொருள் ஓங்காரம் எனது ஆத்மான்னு சொல்கிறாரு. ஓங்காரம் எனது ஆத்மானா அவருடைய ஆத்மா ஒன்று அம்பாலாக இருக்கணும், இல்லை முருகனாக இருக்கணும். அம்பாலை போய் கேட்டால் முருகன் தான் சொல்லுவார். வேறு என்ன அதில் டவுட்டு? இதுதான் விசேஷமாக அடியேன்னு உணர்றேன். இது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு
பூவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்